2 நாட்களாக சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ராம்நகர் மற்றும் டான்சி நகர், அந்த சொக்கலிங்கம் நகர் என்று உள்ளிட்ட அந்த வேளச்சேரியின் உட்புற குடியிருப்பு பகுதியில் எல்லாம் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி சொக்கலிங்கம் நகர். டான்சி நகரில் இருந்து தாண்டி இந்த விஜயநகர் பேருந்து நிலையத்திற்கு பிறகாக இந்த ராம்நகர் உள்ளது. அந்த ராம்நகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் தொடர்ந்து தன்னார்வலர்கள் உணவுப் பொட்டலங்களை கொண்டு வந்து வீடுகளிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உணவுகளை வழங்கி வருகிறார்கள். இந்த வீடுகளில் இருந்து ஒரு சிலர் தற்போது இந்த வெள்ளம் என்பது வடிய துவங்கி இருக்கக்கூடிய நிலையில், அதாவது நேற்று மார்பளவு நீரானது தேங்கி இருந்திருக்கிறது. தற்போது இந்த பகுதியிலே சற்று மெல்ல மெல்ல வெள்ள நீர் என்பது குறைய துவக்கி இருக்கிறது. இதன் காரணமாக வீடுகளில் இருந்து வெளியேறி தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல துவங்கி அடிக்கிறார்கள். இடுப்பளவு தண்ணீரிலும் முழங்கால் அளவு தண்ணீரிலும் அவர்கள் நடந்து தங்களுடைய குழந்தைகளை தோளில் சுமந்து கொண்டும் கை ரிக்ஷாக்கள் வாயிலாகவும் அங்கு தன்னார்வலர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த படகுகள் வாயிலாகவும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய சொந்த ஊர் நோக்கி சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த பகுதியிலே முதல் தளத்திலே நேற்று இரவு முழுவதும் தங்கியிருந்ததாக நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். இப்பகுதியினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் வெள்ள நீரானது சற்று வடிய தொடங்கியிருக்க நிலையில் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர்கள் வீட்டுக்கும் நண்பர்கள் வீட்டுக்கும் இப்பகுதியினர் செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் தன்னார்வலர்கள், அருகில் இருக்கக்கூடியவர்கள், வெள்ள நீர் சூழாத பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை சமைத்து கொண்டு வந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து இப்பகுதியில் குழந்தைகளுக்கு தேவையான பால் என்பதும் அவ்வப்போது அந்த தன்னார்வலர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலைப்படி வேளச்சேரி ராம்நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏஜிஎஸ் காலனி, சொக்கலிங்கம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் என்பது முழங்கால் அளவிற்கு இருக்கிறது. இப்பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய மக்கள் நேராக டான்சி நகர், விஜயநகர் அந்த பேருந்து நிலையத்திற்கு பக்கத்திலும், இந்த பக்கத்தில் ஆதம்பாக்கம் செல்லக்கூடியவர்கள் ஏஜிஎஸ் காலனி வழியாகவும் தன்னார்வலர்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தற்போதைய நிலைப்படி இந்த பகுதியில் வெள்ளநீர் என்பது வடிய துவங்கியிருந்தாலும் மக்களுக்கு தேவையான குடிநீர், உணவு என்பது தன்னார்வலர்களால் தொடர்ந்து தற்போது வரை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் கடந்த 3 நாட்களாக வீடுகளுக்குள்ளே தங்கியிருந்த மக்கள் காலையில் முதல் தளத்தில் 6 அடிக்கு மேலாக இருந்த தண்ணீர் என்பது முழங்கால் அளவிற்கு குறைந்துள்ள நிலையில் வெளியேறி அவருடைய உறவினர் வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வெள்ள நீர் என்பது அடிந்து வரக்கூடிய நிலையில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் அவர்களுடைய அந்த பணியிலையும் செய்து வருகிறார். உணவு, குடிநீர் உள்ளிட்டவையும் வழங்கி வருகிறார்கள். வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அப்பகுதியில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்ன, அவர்களுக்கான தேவை என்ன என்பது குறித்து நம்மிடம் பகிர இருக்கிறார். ஃப்ரெண்டோட அப்பா அம்மா இங்கே ஸ்டாண்டர்டாக இருக்காங்கன்னு அவங்க மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னனால நாங்கள் நடந்தே போய் தண்ணியும் பாலும் ப்ரெட்டும் கொடுத்துட்டு வந்தோம். அவங்க சொல்கிறாங்க எந்த போட்டுமே இது வரைக்கும் அந்த பக்கம் வரலீங்களாம்மா. நான் சொல்கிறது இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 அடி உள்ள அதுக்கே யாருமே வரல அப்படிங்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பாலோ சாப்பாடோ கொஞ்சம் எல்லாம் உள்ளேயுமே போய் பார்த்து கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லி, ஏன்னா பெரியவங்க எல்லாம் தனியாக இருக்காங்க, அப்ராட் இருக்க பேரண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் தனியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரீச் ஆகிற மாதிரி கொஞ்சம் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் போகுது, கொஞ்சம் கடைசி வரைக்கும் போகிற மாதிரி ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுடன் செய்தியாளர் பாண்டியராஜன்.